நீங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது வரம் கொடுத்து விட்டீர்கள். அவன் அனைவரையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொல்ல, அதை கேட்ட பிரம்மா ஒரு யோசனை சொன்னார். அவனுக்கு கொடுத்த வரத்தில் சிவனுடைய புத்திரனால் தான் அவனுக்கு மரணம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் சிவனிடம் செல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், அதற்கான தீர்வு அவரிடம்தான் இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட இந்திரன் சொன்னான், நாங்கள் அந்த பரம்பொருளை பார்க்கலாம் என்று தான் இருந்தோம். ஆனால் அவர் இமயமலையில் கடுந்தவத்தில் இருக்கிறார். அப்படியான தவத்தில் இருக்கும் பொழுது அதை கெடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பாவமாகிவிடும். சொல்லப்போனால் அவர் கோபத்தில் நாங்கள் இறந்து விடுவோம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட பிரம்மதேவன், கண்டிப்பாக உங்களால் முடியும். தட்சனுடைய மகளான தாட்சாயினி தன்னுடைய தந்தை சிவனை அவமதித்து யாகம் செய்த காரணத்தால் தன்னுடைய பிறவியை ஒழித்து கொண்டாள். அதே சமயத்தில் மறுபிறவி எடுத்து பர்வதனுடைய மகளாக பார்வதியாக தோன்றியிருக்கிறாள். இப்பொழுது அவள் தியானத்தில் இருக்கும் சிவனுக்கு பணிவிடை செய்து வருகிறாள். அதனால் சிவனுடைய மனம் மாறி பார்வதியிடம் இச்சை உண்டாகுமாறு நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்திற்கு விடிவு காலம் வரும் என்று பிரம்மன் சொல்ல, அதை கேட்டுவிட்டு அனைவருமே தேவலோகத்திற்கு வந்தார்கள். முடிவெடுக்க ஆரம்பித்தார்கள். சிவனுடைய தியானத்தை கெடுத்து பார்வதியின் மீது அன்பு வருமாறு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கண்டிப்பாக மன்மதனுடைய துணை வேண்டும் என்று முடிவெடுத்து மன்மதனை வரவழைத்தார்கள். மன்மதன் கூட அவளுடைய மனைவியான ரதிதேவியும் வந்திருந்தாள். அழைத்த காரணத்தை மன்மதன் கேட்க தேவேந்திரன் சொன்னான், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எவ்வளவோ ஆற்றல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆற்றலாலும் ஒவ்வொரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் உன்னிடம் உள்ள காம ஆற்றலோ மிக மிக அலாதியானது. எல்லா வகை ஆற்றல்களையுமே அடக்க வல்லது. யாரையுமே எளிதில் அடிமைப்படுத்த வல்லது. அந்த வகையான ஆற்றலை கொண்டு நீ எனக்கு உதவ வேண்டும். தாரகாசுரனுடைய வரத்தால் நாங்கள் அனைவருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இறந்து கொண்டிருக்கிறோம். அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கு சிவனால் மட்டுமே, அவனுடைய புத்திரனால் மட்டுமே முடியும். ஆகவே நீயும் ரதியும் சேர்ந்து சிவனை எப்படியாவது காம வலையில் விழ வைத்து அங்கு இருக்கும் பார்வதியோடு இணைய வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இதற்கான தீர்வு வரும் என்று இந்திரன் சொல்ல, அதை கேட்டு மன்மதன் பயப்பட, வேறு வழியில்லை, இது ஒன்று மட்டுமே வழி என்று இந்திரனும் தேவர்களும் சொல்ல, அதை ஒரு சவாலாக எடுத்து ரதியும் மன்மதனும் கைலாயம் சென்றார்கள். இருவரும் அங்கு வந்தவுடன் அங்கு சிவபெருமான் தவநிலையில் இருக்க, பார்வதி தேவி பல வகை மலர்களோடு அவருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தாள். ரதியும் மன்மதனும் அங்கு வந்தவுடன் அங்கு காட்சியே மாறிவிட்டது. அனைவருடைய மனதிலும் ஒரு குதூகலம் உண்டானது. பறவைகளும் விலங்குகளும் தங்கள் ஜோடிகளோடு கொஞ்சி குழாவின. முனிவர்களுடைய மனமும் கூட சலனப்பட்டு